ஹாய். போதுமான அளவு தண்ணீர்னா எவ்வளவுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம். இந்த தண்ணீரின் தேவை நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தும் நம்ம செய்கிற வேலையை பொறுத்தும் வித்தியாசப்படும். இப்போ சூடான ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வேர்வை நிறைய வெளியேறிக்கிட்டே இருக்கும். அவருக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடல் உழைப்பு அதிகமாக பண்ணக்கூடிய ஒருத்தருக்கும் வேர்வை நிறைய வெளியேறதுனால அவருக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் அதிகமாக இருக்கும். சரியா? இந்த தண்ணீருங்கிறது நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இருந்து மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்தும் நமக்கு கிடைக்குது. உதாரணமா பழங்கள், காஃபி, டீ, மோர், ஜூஸு இதுல இருந்தெல்லாம் கூட தண்ணீர் கிடைக்கும். இப்போ மொத்தமா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர், நம்ம குடிக்கிற தண்ணீர் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு தேவைப்படும்னு மருத்துவ ஆராய்ச்சி கழகங்கள் என்ன பரிந்துரை செய்யுதுன்னு சொன்னா, பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 2.7 லிட்டர் தண்ணீரும், ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு 3.7 லிட்டர் தண்ணீரும் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள நிறைய பேருக்கு நம்ம இவ்வளோ தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. நம்ம தண்ணிப்பாடு குடிச்சுக்கிட்டு இருப்போம். எவ்வளோ குடிக்கிறோன்னு கேட்டால் நான் குடித்தேன் அவ்வளோதான், எவ்வளோ குடித்தோன்னு தெரியாது. இனி நீங்கள் ஓரளவுக்கு தண்ணீரை அளந்து குடிக்கிறதுக்கு கற்றுக்குங்க. ஆண்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3.5 லிட்டர் தண்ணீரை குடிக்கிறதுக்கும், பெண்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 2.5 லிட்டர் தண்ணீரும் குடிக்கிற அளவுக்கு கற்றுக்குங்க. நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய சிறுநீரின் நிறத்தை வைத்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சிறுநீர் என்ன நிறத்துல இருக்கணுங்க? சாதாரணமா தண்ணீரோட கலர்லயோ அல்லது வெளிர் மஞ்சள் நிறத்திலேயோ இருக்கணும். அந்த மாதிரி இல்லாம அதை விட டார்க்கா ரொம்ப ரொம்ப மஞ்சளாவோ ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா நம்ம குடிக்கிற தண்ணீர் நமக்கு பத்தலைன்னு அர்த்தம். உங்க தண்ணீர் நீங்க குடிக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், போதுமான அளவு தண்ணீர் குடித்து கொண்டு இருந்தால் நம்மளுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே.